முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக முதலாவதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொன்ன சில விஷயங்கள் சம்பந்தமாக அவர் தன்னுடைய வலையொலி காணொலியில் சில விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கிறார். அதிலேயும் குறிப்பாக சுமந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றோர் மீதான விமர்சனங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஸ்ரீதரன் சம்பந்தமான சில விமர்சனங்களையும் அதில் எடுத்து எம்பி இருக்கின்றார். அது தொடர்பான சில விஷயங்கள் சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ஏக்கராட்சிய மற்றும் ஏக்கராட்சிய இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமான ஒரு தெளிவுபடுத்தல் எப்படி இருக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு. உண்மையிலேயே ஒரு அரசியல் நாடகம் ஒன்று இதில் நடக்கிறது என்கின்ற பொருள்பட சில விமர்சனங்களை அவர் சொல்லியிருப்பார். அது தொடர்பான விஷயங்களையும் பார்க்க. அடுத்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சம்பந்தமாக எழுந்திருக்கின்ற சர்ச்சை தொடர்பாக ஒரு முக்கியமான விடயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த விஷயம் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்ரோமா அரசநாயக்க சம்பந்தமான ஒரு விமர்சனம் ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வந்திருக்கு. அந்த விமர்சனம் சம்பந்தமான விடயம் தொடர்பாகவும் இந்த காணொலியில் அலசி ஆராய போகிறோம். வாங்கோ எல்லாரும் நேரடியாக காணொலிக்குள்ளே போகலாம். முதலாவதாக என்ன விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலையொலி காணொலியில் என்ன விஷயம் சம்பந்தமாக பகிர்ந்திருக்கின்றார் என்ற விடயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த தமிழரசு கட்சி சார்ந்த சிலரை விமர்சிக்கின்றார். குறிப்பாக சுமந்திரன் அவர்களுடைய அந்த அரசியல் சம்பந்தமாகவும் மற்றும் ஸ்ரீதரன் அவர்களுடைய அரசியல் சம்பந்தமாகவும் விமர்சிக்கின்றார். இவர்கள் சம்பந்தமான விமர்சித்த பிறகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சம்பந்தமான அரசியலையும் விமர்சிக்கின்றார். குறிப்பாக இந்த மூவருமே அல்லது தமிழரசு கட்சி சார்ந்து பயணிக்கின்றவர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்து பயணிக்கிறவர்கள் என்ற ஒரு அரசியல் சம்பந்தமாக அவர் பேசியிருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் வந்து ஒரு கை பொலிட்டிக்ஸ், இந்த உயர் அரசியலை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய அரசியல் இங்கே பேசப்படுவதில்லை என்கின்ற விடய பொருளை அவர் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட செம்மணி சம்பந்தமான விடயங்களையும் சர்வதேச விசாரணை சம்பந்தமான விடயங்களையும் இன்னும் தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்ற விடய பொருளை பேசியிருக்கின்றார். குறிப்பாக இந்த ஏக்கராஜ்ய மற்றும் ஏக்கியராட்சிய என்ற ரெண்டு விஷயங்கள் சம்பந்தமாக அவர் பேசியிருக்கின்றார். குறிப்பாக இந்த ரெண்டு விடயங்களுமே ஒன்றுதான். ஆனால் சுமந்திரன் அவர்கள் இந்த ரெண்டு விடயங்களும் வேறு வேறான விடயங்கள் என்று தமிழ் மக்களை தொடர்ந்துமே குழப்பிக் கொண்டிருக்கின்றார் என்ற விஷயத்தில் பேசியிருக்கிறார். அதில் சுமந்திரன் அவர்களுடைய ஒரு காணொலியையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதில் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் என்ன விஷயத்தை இந்த ஏக்கராஜ்ய மற்றும் ஏக்கராட்சிய என்ற விடயத்தில் சொல்கிறார். சிங்கள பதங்கள் அது பலமையாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் தான். இது என்னடா, இது சம்பந்தமாக சுமந்திரன் தொடர்ந்துமே பல காணொலிகளில் சரி பல நேர்காணல்களில் சரி என்ன விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தாருண்டா, இந்த ஏக்கராட்சின்றது வந்து ஆட்சி, ஒற்றை ஆட்சி. ஏக்கியராட்சி என்றது வந்து ஒருமித்த நாடு. அப்போ ஏக்கராட்சி என்றால் ஒற்றை ஆட்சி, ஏக்கியராட்சிய என்றால் வந்து ஒருமித்த நாடு. ஆகவே இந்த முதலாவதாக இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து மத்திக்கு மட்டும்தான் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த இரண்டாவதாக சொன்ன ஒருமித்த நாடு என்கின்ற பொருளை பார்த்தால் அங்கே வந்து மத்திக்கும் மாகாணங்களுக்கும் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பான விமர்சனங்கள் பலவாறாக எழுந்திருந்தன. குறிப்பாக இந்த மாகாணங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பாக பெரும்பாலான பல அதிகாரங்கள் வந்து மாகாணங்களுக்கு இன்னுமே கிடைக்கல. அது சம்பந்தமாகத்தான் தமிழ் மக்களுடைய போராட்டமே அமைந்திருக்கின்றது. அப்போ அந்த அதிகாரங்கள் இப்போ கிடைக்கும் என்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது என்ற பொருளை பலரும் தங்களுடைய விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். அதில் தான் குறிப்பாக யார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதில் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அரசாங்கத்தில் இருக்கிறது கூட ஒரு அறகுறை சமஷ்டி தான். அந்த சமஷ்டியில் கூட மாகாணத்துக்கான போலீஸ் அதிகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த போலீஸ் அதிகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது இங்கே போலீஸாரை கட்டுப்படுத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாநில அரசுகள் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸாரை தமிழ்நாட்டு அரசு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த அதிகாரத்தை தான் நாங்கள் எங்களுடைய நாட்டிலையும் வேணும் என்கின்ற முறைப்படி கேட்கிறோம். ஆனால் அதுதான் இனிமேல் கிடைக்கல. உதாரணமாக கூட இந்த ஆளுநர் முறை இப்போ இருக்குது. இந்த ஆளுநர் முறை கூட என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுநரை இப்போ கட்டுப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ரோமா அரசநாயக்க தான். இலங்கையினுடைய மத்திய அரசாங்கம் தான் ஆளுநரை கட்டுப்படுத்துகிறது. ஆகவே இந்த ஆளுநர் விடயத்தில் கூட இந்த மத்திய அரசாங்கம் சொல்கிறதைத்தான் இந்த ஆளுநர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆளுநர் சம்பந்தமான செயற்பாட்டிலையும் மாகாணத்துக்கு அதிகாரங்கள் அல்லது மாகாணத்தினுடைய பல விஷயங்கள் இருக்குதான்னு கேட்டால் இல்லை என்று தான் சொல்லணும். ஆகவே இந்த விடயத்திலேயும் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அந்த கவனம் செலுத்தாமல் சுமந்திரன் அவர்களும் அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இந்த ஏக்கியராட்சிய என்ற இந்த இரண்டு விடயங்கள் சம்பந்தமாகவும் அடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்ந்துமே இந்த தமிழ் மக்களை ஏமாற்றும் விதமான சில கருத்திகளை தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடய பொருளை யார் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலையொலி காணொலியில் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். சரி, இது இவ்வாறு இருக்க
இன்னொரு முக்கியமான விஷயம் சம்பந்தமாகவும் அவர் பேசியிருக்கிறார். இந்த அன்ரோ மாரசநாயக்கனுடைய அரசாங்கம் சம்பந்தமான விமர்சனம். இந்த அன்ரோ மாரசநாயக்கனுடைய அரசாங்கம் சம்பந்தமான விமர்சனம் என்று சொல்கின்ற பொழுது இந்த பாதுகாப்பு குறைக்கப்படும் என்று சொன்னார்கள். அது ஓரளவு குறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் கூட இந்த அன்ரோ மாரசநாயக்க மேலான விமர்சனம் வந்து மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இரண்டு பார்த்தீங்கன்னா இந்த அன்ரோ மாரசநாயக்க மூலமான ஒரு வெறுப்பே இப்போ மக்களுக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஓரளவு பூர்ணப்படுத்தப்பட்டாலும் கூட இந்த பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்க விதமான துப்பாக்கி சூடுகள் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே இது வந்து இந்த அன்ரோ மாரசநாயக்கனுடைய ஒரு விமர்சனமாக, இந்த ஆட்சியினுடைய ஒரு விமர்சனமாக எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் 2027 இவர்கள் கடனை திரும்ப செலுத்தணும். அதுக்கான முன்னேற்பாடுகள் இருந்தான்னு பார்த்தா இல்லை, இனிமேல் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யலை. அது மட்டும் இல்லாமல் மைத்திரியினுடைய தம்பியினுடைய ஹோட்டல் சம்பந்தமாக பேசியிருந்தார்கள், அவருடைய உணவு பிடி சம்பந்தமாக. அது சட்டவிரோதமானது என்ற விடயப்பொருள், அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயப்பொருள் எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாண்டா இல்லை. அந்த கொட்டலை சுற்றி இருக்கின்ற வேலியெல்லாம் பிரச்சனை, அந்த உணவு விடுதி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று இப்போ சொல்கின்றார். அடுத்ததாக இந்த வாகனம் பறித்தல் சம்பந்தமாக பேசப்பட்டது. வாகனங்களை பறித்திருந்தார்கள், பிறகு அதை அரைகுறை விலையில் விற்று என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த பறிக்கப்பட்ட வாகனங்களுக்கு என்ன நடந்த என்ற விமர்சனம் இன்றளவிலும் இருக்கிறது என்ற விஷயப்பொருள் அவர் சொல்லிட்டு, அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகன பாவனை குறைத்தல். இப்போ தங்களுடைய எம்பிமாருக்கு கூட அல்லது சாதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அதி உயர் சொகுசு வாகனங்கள் சம்பந்தமான பறிப்புகள் அது அவர்கள் அதை பயன்படுத்த முடியாது என்ற விடயப்பொருளை பேசியிருந்தார்கள். அப்போ அந்த போராட்டங்கள் சம்பந்தமான விடயத்தில் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்று சொன்னாலும் கூட இப்போ கூட அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அது உயர் சொகுசு வாகனங்களை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்ற விடயப்பொருளில் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த கல்வி சீர்திருத்தம் உண்மையிலேயே மாணவர்களை ஒரு கல்விக்குள்ளே முடக்கிற ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்னும் கூட பட்டம் முடித்துவிட்ட பலருக்கு வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். வெறுமனே பட்டதாரிகளை மட்டும் உருவாக்கிட்டு ஒரு ஜாப்லெஸ் சொசைட்டி, வேலையற்ற சமூகத்தை அல்லது வேலையற்ற ஒரு ஒரு மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு விடயத்தை தான் இந்த அன்ரோ மாரசநாயக்கனுடைய அரசாங்கம் என்று அவர் சொல்லாமல் நார்மலாகவே இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அதில் அன்ரோ மாரசநாயக்கனுடைய அரசாங்கம் விதிவிலக்கு இல்லை. இவர்களுடைய கல்வி சீர்திருத்தத்தை மாதிரி தான் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இந்த சேதன பசலைகள், அதாவது வந்து இந்த செயற்கை பசலைகளை வந்து நிறுத்தியிருந்தார். அதற்கான இயற்கை உரங்களை கொண்டு வருவோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அது ஃபெயிலியராக போச்சு. அதுன்ற அடுத்த கட்டம் தான் நிறைய போராட்டம். ஆகவே மக்கள் கோட்டபாய ராஜபக்சவை விரட்டி எடுத்ததற்கு காரணம் இந்த இயற்கை பசலைகளை கொண்டு வருவோம், அதனால் உடனடியாக செயற்கை பசலைகளை நிப்பாட்டுவோம் என்று சொல்லியிருந்தார். அதால் தான் விவசாயம் இந்த அளவில் போயிருந்தது. விவசாயம் படுத்ததுக்கு காரணம், அதாவது விவசாயம் வந்து கொஞ்சம் விவசாயத்தின் பின்னடைவு காரணம் தான் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டம். அதே மாதிரி அறகலைய போராட்டத்தை இடம்பெற்றிருந்தது. அறகலைய போராட்டத்தின் பெரும்பாலான விஷயங்களை முன்னின்று நிகழ்த்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேவிபி. அப்போ ஜேவிபியை இப்போ அறகாலய போராட்டக்காரர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள்னு தான் சொல்லணும். ஆசிரியர் சங்கமாக இருக்கட்டும் மற்றும் பல தொழிற்சங்கங்களுக்கு இன்னுமே அவர்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் செய்ததும் ஒரு அறகலைய போராட்டக்காரர்களுக்கு அவர்கள் செய்ததும் ஒரு துரோகம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று யார் சொல்லியிருக்காருன்னா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலையொலி காணொலியில் பதிவு செஞ்சுருக்கின்றார். அது மட்டும் இல்லை, 2028 ஆண்டளவில் இந்த அருண்குமார் நாயக்கனுடைய அரசாங்கம் வெளியில் போகும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற விடயப்பொருளில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலைவலி காணொலியில் பதிவு செஞ்சுருக்கார். அதே நேரத்தில் இந்த ஜேவிபி மீண்டுமே ஆயுதம் தூக்கி கொண்டு அவர்கள் போக வேண்டியதான் என்கிற பொருள்படவும் ஒரு சின்ன விமர்சனம் மாதிரியான ஒரு விடயத்தையும் முன்வைத்திருக்கின்றார். சரி, இவ்வாறு இருக்க இந்த விடயம் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த விடயம் இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கணும். அதே என்ன முக்கியமான விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் கொடுத்த நேர்காணலில் ஒரு முக்கியமான விடயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சம்பந்தமாக அண்மையில் இருந்த சர்ச்சை தொடர்பாக. அண்மையில் பல சர்ச்சையில் இருந்திருந்தால், குறிப்பாக இந்த பல நெடுமாறனர்கள் தலைவர் அவர் உயிருடன் இருக்கின்றார், அவர் சரியான நேரத்தில் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் வெளிக்காட்டுவார் என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார். அதற்கு பிறகான காலப்பகுதியில் துவாரகா உயிரோடு இருக்கின்றார் என்ற ஒரு காணொலி வெளியிடப்பட்டது. அது ஏஐ மூலமாக, செயற்கை நுண்ணறிவின் மூலமாக வெளியிடப்பட்டது என்கின்ற விமர்சனங்கள் எழுந்திருந்தன. அதற்கு பிறகு தொடர்ந்துமே தலைவர் வருவார் என்கிற ஒரு சாராரும், இல்லை தலைவர் இறந்து விட்டார், தலைவருக்கான வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சாராரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த
மாதம் வந்து தலைவருக்குரிய வீர வணக்கம் செலுத்தப்படும் என்றும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தார்கள். இது சம்பந்தமாகத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய கருத்தை, இந்த விடயம் சம்பந்தமான தன்னுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார். ஒரு சமூக ஊடகத்துக்கு கொடுத்த ஒரு நேர்காணலில் அவர் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதில் என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் உயிருடன் இருக்கின்றாரா, விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற விஷயத்தை பேசி எந்த ஒரு பயனும் இல்லை. அந்த விடயத்துக்கான அர்த்தப்படுத்தல்களை, அந்த விடயத்துக்கான நியாயப்படுத்தல்களை நாங்கள் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கின்றதில் எந்த பயனும் இல்லை. அப்போ நாங்கள் இனி அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்றால், விடுதலை புலிகள் அமைப்புடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் என்ன செய்ய நினைத்தாரோ அந்த விடயத்தை நாங்கள் செய்து காட்ட வேண்டும். அதுதான் எங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு வெற்றியின் பலனாக அமையும் என்கின்ற விடய பொருளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசியிருந்தார். தொடர்ந்துமே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கான வீர வணக்கத்தை செலுத்துறதுக்கு இன்னும் பலருக்கு தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். இன்னும் பலருக்கு விருப்பமே இல்லை. ஏனென்றால் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் ஒரு தேசியத்தின் இருப்பு என்ற விஷயம்தான் இப்போ தமிழ் மக்களால் பார்க்கப்படுகின்றது இன்றளவிலும் கூட. ஆகவே இருந்தால் தலைவர், இறந்தால் இறைவன் என்கின்ற நிலைப்பாடில் தான் இப்போ மக்கள் தொடர்ந்துமே தங்களுடைய விடயங்களில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் அண்மையில் கூட ஒரு அர்த்தந்தை அவர்களுடைய காணொலியில் நேர்காணலில் வந்து அவர் விடுதலை புலிகள் அமைப்புடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய நினைவேந்தலை நாங்கள் மேற்கொள்ளணும், இதுக்கே நாங்கள் மெட்ராக்களில் பிச்சை கட்டு இருக்கோம், நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க நாங்கள் செய்யலாம் என்று நாங்கள் தொடர்ந்துமே இந்த விஷயங்களை மேற்கொள்ளணும் என்று விடயத்தை சொல்லியிருந்தார். அதற்கு பலர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். விடுதலை புலிகள் அமைப்பினர் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு ஏன் இப்போ நாங்கள் நினைவேந்தலை செய்யணும், இவ்வளவு காலம் இல்லாமல் ஏன் இப்போ நினைவேந்தலை செய்யணும்? ஆகவே இது ஒரு அரசியல் பின்னணியோடு தான் நடக்கின்றது. அப்போ இங்கே நிறைய நிதி பரிமாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. தொடர்ந்துமே ஒரு சாரார் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் உயிருடன் இருக்கின்றார் என்கின்ற விடயத்திலே நிதி பரிமாற்றம் இருக்கின்றது, அங்கேயும் நிதி பெரம்பல் செய்யப்படுகின்ற தலைவன் பெயரை வைத்து நிதி பரிமாற்றப்படுகின்றது என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் இந்த வீரவணக்கம் செய்வது தொடர்பாகவும் நிதி பரிமாற்றம் இங்கே வெகுவாக இடம்பெறுகின்றது, இதற்காகத்தான் இந்த விஷயம் கொண்டு வரப்படுகின்றது என்கின்ற விமர்சன பொருளையும் பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார்கள். ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார்னா, இரண்டு பக்கம் சாயாது, அப்படி இந்த கருத்திலேயே நாங்கள் விட்டுட்டு உயிருடன் இருக்கின்றார் இல்லை என்கின்ற கருத்தியலை விட்டுட்டு விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சிருப்பாரோ அதை எங்களுடைய தமிழ் கட்சிகள் இப்போ மக்களுக்கு செய்ய வேண்டும். அதுதான் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு செய்கின்ற ஒரு நன்றி அல்லது அவருக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய விடயமாக அமையும் என்கின்ற பொருள்பட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய கருத்தியலை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்துமே இந்த கருத்தியில் வந்து தமிழரசு கட்சி கூட வெளிப்படையாக எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கவில்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலமுடைய கருத்தினை பார்க்கின்ற பொழுது அவர் இந்த விஷயத்தை முன்வைக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விஷயத்தில் என்ன தெளிவுபடுத்தல்கள் வந்து மக்களுக்கு மீண்டும் முன்வைக்கப்பட போகின்றன என்பதை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அன்ரோமார் நாயக்கனுடைய ஆட்சி சம்பந்தமாக ஒரு விமர்சனம் ஒன்று எழுந்திருக்கின்றது. என்ன விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அன்ரோமார் நாயக்கனுடைய ஆட்சியில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் செய்யப்படவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி வந்து தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றது. அதிலே சில விஷயங்கள் தொடர்பாக அவர் பேசுகின்ற பொழுது இந்த ராஜபக்ச அரசாங்கம் மேலே வைத்த விமர்சனங்கள், மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம் மேலே வைத்த விமர்சனங்கள் என்பன இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தன. இருந்தாலும் அவற்றை இவர்கள் சரியான முறையில் முன்னெடுக்க இல்லை என்கின்ற கருத்தில் சொல்லியிருக்கிறார். அதில் வந்து குறிப்பாக இந்த அரசியல்வாதிகள் அரசின் நிதியை உகண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக கூறிய அனுர அரசால் அதனை நிரூபிக்க முடியாது போயுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்திருக்கின்றார். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஜனாதிபதி அன்ரோமார் தலைமையிலான அரசு நீண்ட காலம் ஆட்சியில் நீடிக்காது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதி அன்ரோமார் நாயக்கவின் பொய்களை கேட்டு இன்று மக்கள் பொறுமையிழந்து விட்டனர் என்பதை அமைச்சர் லால்காந்த் நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்தும் பொய்களை கூறிக்கொண்டு நாட்டை நிர்வகித்து செல்ல முடியாது என்பதை இப்போதாவது அரசு உணர வேண்டும். பொய்களுக்கு ஆயுள் குறைவு என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது. அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பே அரசுக்கு பாரிய சுமை என தேசிய மக்கள் சக்தி பரவலான பிரச்சாரங்களை முன்னெடுத்தது. ஆனால் இன்னும் குறுகிய காலத்தில் அரசின் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என எவரும் தனித்து வீதியில் செல்ல முடியாத நிலை ஏற்படும். எனவே அவர்கள் முன்னரை விட தமக்கான பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது ஒரு கட்டத்தில் அவர்கள் வீதிக்கு இறங்குவதை தவிர்க்க முடியாது. கடந்த ஆட்சி காலத்தில்
செவனகல சீனி தொழிற்சாலைக்காக குரல் கொடுப்பதாக கூறி லால்காந்த், சுனில் ஹந்துன்னெத்தி ஆகியோரை ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். அன்று இவ்வாறு முதலை கண்ணீர் வடித்தவர்கள் என்று அதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் உள்ளனர். 9 மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் அரசின் இயலாமையை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர். பல அரசியல்வாதிகள் அரசின் நிதியை ஹோண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக கூறினார். ஆனால் இன்று வரை அரசால் அதனை நிரூபிக்க முடியாது போயுள்ளது. அரசில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாடில் உள்ளனர். டட்லி சிறிசேனாவை கண்டு அஞ்சுகின்றனர். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அரசு நீண்ட காலம் ஆட்சியில் நீடிக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து நாங்கள் முன்னர் பேசுகின்ற பொழுதும் கூட இது தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. டட்லி சிறிசேன அவர்களுடைய இந்த தொழிற்சாலை சம்பந்தமாகவும் அவருடைய இந்த விடுதி சம்பந்தமாக டட்லி சிறிசேனுடைய விடுதி சம்பந்தமாக இன்னுமே அரசு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலை. மைத்திரிபால சிறிசேன மேலே சில ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதில் சில விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமாக இன்னுமே சரியான ஒரு முறைப்பாடுகளை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய புள்ளிகளை அவர்கள் கைது செஞ்சார்கள் என்றால் இல்லை. குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது ராஜபக்சர்கள் மேலே, ஆனால் அவர்கள் மீதான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. இப்படி தொடர்ந்து பல விமர்சனங்கள் அன்ரோமா அரசநாயக்கனுடைய அரசாங்கம் மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் 2028 வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது ஒரு பெரிய விடயம் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இதில் தேசிய மக்கள் சக்தியிடமிருந்து என்ன விஷயம் சொல்லப்படுது என்றால் தங்களுக்குரிய நேர பெற்றாக்குறை என்றது ஒன்று இருக்கும். காலம் தேவை, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், காலம் தேவை என்கிறபடியை தான் அவர்கள் தொடர்ந்துமே முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னே அரசாங்கங்கள் செய்த விஷயங்கள் பெருசாக இருக்கின்றது. அவர்கள் செய்த ஊழல் பட்டியல் பெருசாக இருக்கின்றது. உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கின்றது. அப்போ அதன் மேலே கை வைக்கணும் என்ற எங்களுக்கான காலம் பெரிதாக தேவைப்படும். அப்போ அது சம்பந்தமான விடயங்களில் நாங்கள் வேலை செய்வதற்காக எங்களை வேலை செய்ய விடுங்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். தொடர்ந்துமே அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன முக்கியமான விடயங்கள் சொல்கிறாங்கன்னா, நீதித்துறை மேலே நாங்கள் தலையிட முடியாது, நீதித்துறை அது தன்னிச்சையாக செயற்பட வேண்டும், அதனால தான் நாங்கள் எந்த ஒரு தலையீடுகளையும் மேற்கொள்றதில்லை. அது சில உதவிகள் தேவைப்பட்டால் செய்வோமே தவிர நாங்கள் எந்த ஒரு விடயங்களையும் அதில் முன்வைக்கிறதில்லை. குற்றப்புலனாய்வுத்துறை தன்னிச்சையாக நாங்கள் செயற்பட விட்டுருக்கோம், தன்னிச்சையான சுயாதீனமாக செயற்பட்டு விட்டுருக்கோம். இப்படி அனைவரையும் சுயாதீனமாக இயங்க வைக்கின்றோம் என்கிற விடயத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கலாம் இந்த அன்ரோமா அரசநாயக்க அரசாங்கம் இனி வருங்காலங்களில் இதில் என்ன முன்னேற்றத்தை காட்டப் போகின்றது என்பதை.